அனைவருக்கும் வணக்கம். சென்னை அடுத்த போரூர்ல கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரு 6 வயசு சிறுமி ஹாசினி அப்படின்ற பேரு, அந்த குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு கொலை பண்ணிடுறான். அந்த கொலை கைதி இன்னைக்கு ஒரு 8 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் அந்த கொலை கைதியை மரண தண்டனை கைதியை விடுதலை பண்ணியிருக்காங்க. அவர் அதை பண்ணல, அதற்கான போதிய ஆதாரங்கள் அரசு தரப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி பொதுமக்கள்கிட்டையும் சரி, இந்த இந்த கொலை வழக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பா இருந்திருக்குது. ஸோ இந்த தீர்ப்பை பத்தி நிறைய கேள்விகள் உங்களை மாதிரியே எனக்கும் இருக்கு. எனக்கு இருக்க கேள்விகளையும் எனக்கு இருக்க சந்தேகங்களையும் தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போறேன். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோல எண்ட்ல இந்த கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோல தேவைப்பட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போரூர்ல 2017ல வீட்டுல விளையாண்டுகிட்டு இருந்த சிறுமி ஹாசினின்னு பேரு. அவங்க பெற்றோர்கள் அவங்களோட அந்த ஹாசினியோட இன்னொரு அந்த வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு சரி ஹாசினி விளையாண்டுகிட்டு இருக்கா, நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல கடைக்கு போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த சிறுமியை காணோம். தேடாத இடம் கிடையாது, விசாரிக்காத ஆட்கள் கிடையாது, எல்லா இடத்துலயும் தேடியும் கடைசியில இல்லைன்னு சொல்லும்போது கடைசி முயற்சியா காவல்துறைகிட்ட போறாங்க. காவல்துறை தீவிரமா விசாரணை பண்ணும்போது பக்கத்து வீட்டுல வசிக்கிற ஒரு 22 வயசு, அப்ப 22 வயசு தஷ்வந்த் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர் முன்னுக்கு பின்னா விசாரணையில பதில் சொல்லும் போது இவர் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு முடிவுக்கு தொடர் விசாரணையில இருக்கும்போது அவரே அந்த ஹாசினியோட உடல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே காவல்துறை கிட்ட கூட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அங்க இருக்க சிசிடிவி அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த வழக்கை விசாரணை பண்ணி இவருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 90 நாள்ல எஃப்ஐஆர் போடணும். அந்த எஃப்ஐஆர் போடல அப்படின்னா அந்த கேஸ் அந்த கேஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த 90 நாள்ல கேஸ் போடாததுனால, எஃப்ஐஆர் போடாததுனால இவரு அதை காரணம் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஜாமீன் கேட்டு வெளில வந்துடுறாங்க. கோர்ட்டும் வேற வழி இல்லாம, ஏன்னா சட்டத்துல இடம் இல்லை இல்லையா, கோர்ட் வேற வழி இல்லாம அவருக்கு ஜாமீன் கொடுத்துறாங்க. ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தாரு, வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கும்போது அவரோட அம்மாவை கொலை பண்ணிட்டு அங்க இருக்க நகைகள் எல்லாம் எடுத்துட்டு மும்பைக்கு போயிடுறாரு. மும்பையில போயிட்டு பதுங்கி இருக்கிறாரு. அப்புறம் தேடுதல் வேட்டையில தனிப்படை போலீஸ் மும்பையில போய் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் விசாரணையில கோர்ட்ல கேஸ்ல தீர்ப்பாகுது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, இவருக்கு ஒரு ஆயுள் 48 வருஷம் 46 வருஷம் அந்த மாதிரி ஆயுள் தண்டனையும், அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையும் தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பை கேட்டு தமிழ்நாடே அன்னைக்கு கொண்டாடிச்சு. ஓகே, ரொம்ப சீக்கிரமா விரைவா நீதிமன்றம் விசாரணை பண்ணி உரிய நபருக்கு தகுந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்க எல்லா பெற்றோர்களும், ஏன் நான் கூட அந்த அந்த சம்பவத்தை பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பிரச்சனை தலைகீழா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல அப்பீல் பண்றாங்க. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுது. இல்ல, அவங்க கொடுத்த தீர்ப்பு கரெக்ட், மரண தண்டனை தீர்ப்பு தான், ஆயுள் தண்டனையும் ஒரு ஆயுள் தண்டனை அப்புறம் மரண தண்டனை ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அதாவது இந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இவருக்கு தஷ்வந்துக்கு அகைன்ஸ்டா, ஸோ அந்த தரப்பு வழக்கறிஞர்களும் அந்த கேஸ் நடத்துறவங்களும் தகுந்த ஆதாரங்களை கொடுக்கல. அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுக்கல. அதனால அவரை குற்றவாளியா நம்ம கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்ப விடுதலை பண்ணிட்டாங்க. ஓகே, அவரை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு 6 வயசு பெண் குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தைய எரிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட தாயை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 2 விஷயம் அப்போ தஷ்வந்த் அப்படின்ற ஒரு நபர் பண்ணல அப்படின்னா யார் பண்ணது, அதை ஏன் விசாரிக்கல அப்படின்றத ஒரு கேள்வி. 2வது கேள்வி, செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நீதிபதி
இவ்வளவு டீட்டெயிலையும் டிஎன்ஏ டெஸ்ட், அப்புறம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து பார்க்காம அல்லது டிஎன்ஏ டெஸ்ட் வெரிஃபை பண்ணாமலா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை, தஷ்வந்த் வந்து ஒரு குற்றவாளி, தூக்கு தண்டனை கைதி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை வந்து தீர்ப்பா கொடுத்திருக்க முடியும் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, தன்னோட தாயை வந்து கொலை பண்றாரு இல்லையா, அந்த தாயை கொலை பண்ணும்போது அதுக்கு வந்து திரும்பவும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கேஸ் தனியா நடக்கும்போது தன்னோட தந்தைய வந்து இல்ல என் மகன் வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறல் சாட்சியா வந்து வராரு. அதனால அந்த கேஸ்ல வந்து அவரை வந்து விடுதலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா அவங்க அம்மாவை யாரு கொலை பண்ணது, அந்த கேஸ் என்னாச்சு? ஒருத்தவங்களோட மரணம் இருக்குன்னா அது இயற்கையான மரணம் இல்ல அப்படின்னா ஒரு கொலையா இருக்கலாம், அல்லது தற்கொலையா இருக்கலாம், அல்லது விபத்தா இருக்கலாம், இது எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப அது விபத்துனா என்ன, எப்படி நடந்தது, கொலைனா யார் கொலை பண்ணது, தற்கொலைனா அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வேணும் இல்லையா? அப்போ அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அந்த தாயார் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த கொலையை யார் பண்ணது அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. ஓகே, இப்போ இவரு வந்து கொலை பண்ணல, இவர் வந்து அந்த சிறுமியை கற்பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து விடுதலை பண்ணியிருக்காங்கன்னா உண்மை குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வந்து காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கு இல்லையா? அதை வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. இந்த வழக்கை வந்து ரொம்பவே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்த அந்த குழந்தையோட அப்பா, பெற்றோர், அவங்களோட மனநிலையை நம்ம யோசிக்கணும் இல்லையா? இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் வந்து, அதுவும் குறிப்பா வந்து குழந்தைகள் மேல நடக்கிற பாலியல் வழக்குகள்ல வந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான முன்னுதாரணமா இந்த வழக்கு இருக்கு. நாங்க வந்து நீதிமன்றத்தையோ அல்லது நீதிபதி வந்து இவரை விடுதலை பண்ணதையோ நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தகுந்த ஆதாரம் இல்லை, அதனாலதான் நாங்க விடுதலை பண்றோம்னு சொல்றாங்க. இவர் நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்மூடித்தனமா அவங்க சொல்லல, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரங்களை வச்சுதான் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா ஆதாரம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க வந்து மனசாட்சி படி பேச முடியாது, அங்க அழ முடியாது, நான் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பண்ணலைன்னு சொன்னாலும் அதற்கு ஆதாரம் வேணும், பண்ணுனேன்னு சொன்னாலும் அதற்கு ஆதாரம் வேணும். ஆதாரங்கள் மட்டுமே தான் ஒரு கோர்ட்ல வந்து அதை வச்சுதான் அந்த கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கும், நீதிபதியும் தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த நீதிமன்றத்துல, அதாவது உச்ச நீதிமன்றத்துல இப்ப கொடுத்திருக்க தீர்ப்பு நீதிபதி சொல்லியிருக்கிறதும் நமக்கு வந்து அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்ட தமிழக அரசும் தமிழக அரசு வழக்கறிஞர்களும் ஏன் வந்து தகுந்த ஆதாரங்களை கொடுக்கல அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இதுல ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம வந்து இதற்கான ஒரு ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு காவல்துறை வந்து ஒரு 90 நாட்கள் வரைக்கும், அதாவது 3 மாசம் வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட் அந்த ஹாசினி வந்து இறந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா? அரெஸ்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வந்து ஏன் 90 நாள் வரைக்கும் அவங்க போலீஸ்காரங்க வந்து போடல, காவல்துறை வந்து போடல அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி. அங்க இருந்து இதோட மர்மங்கள் வந்து தொடங்குது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை காரணமா வச்சுக்கிட்டு கோர்ட்ல இருந்து ஜாமீன் கேட்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பக்கா ஒரு லீகல், அதாவது சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இவங்களுக்கு பின்புலத்துல இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பக்கா சட்ட நுணுக்கங்கள் தெரியுது அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறதுன்னா அந்த இயக்குற சக்தி யாரு அப்படின்றத தமிழக அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வந்து கண்டிப்பா மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அங்க இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து ஜாமீன் கூடுறாங்க. ஜாமீன் விடும்போது ஜாமீன் கூட்டத்தை நம்ம வந்து கோர்ட்ல வந்து எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து பொதுவா கேட்கலாம், குற்றவாளின்னு தெரிஞ்ச முன்னாடி ஏன் ஜாமீன் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதாரங்கள் இல்ல, எஃப்ஐஆர் பண்ணல, எஃப்ஐஆர் பண்றதுக்கு யாரு தப்பு, எஃப்ஐஆர் பண்ணாம விட்டது யாரு தப்புன்னு கேட்டா காவல்துறையோட தப்பு. அப்ப காவல்துறை ஏன் தப்பு பண்ணாங்க, அவங்க ஏதோ ஒரு பின்புலம் இல்லாம கண்டிப்பா அதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். இப்போ ரெண்டாவது வந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே முதல்ல வந்து ஒரு வழக்கு நடக்குது இல்லையா? செங்கல்பட்டு நீதிபதி வந்து அந்த வழக்கை வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ முனைப்போடு இருந்த காவல்துறையும் தமிழக அரசும் ஏன் அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கேள்வியா இருக்கு. ஒரு வழக்கு வந்து முதல்ல வந்து ஒரு குற்றவாளின்னு ஒரு நபரை காட்டிட்டு அவர் தான் இப்ப வந்து தஷ்வந்த் வந்து இந்த வழக்குல வந்து குற்றமே பண்ணல, அவர் நிரபராதினே வச்சுக்குவோம். அப்போ ஒரு 8 வருஷ காலமா அவர் வந்து நம்ம குற்றவாளியை பார்த்திருக்கோம் இல்லையா? இது யாரோட தப்பு? ஒண்ணு காவல்துறை சரியா விசாரிக்கல, இல்ல வழக்கறிஞர்கள் சரியா வாதாடல அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சோ அப்ப உண்மை குற்றவாளி யாரு?
கிடைக்கிற பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுனாலயே வந்து தஸ்வந்தை கைது பண்ணாங்களா, இல்ல தஸ்வந்த் தான் வந்து உண்மையால குற்றவாளியா அப்படின்றதுல ஒரு பெரிய மர்மமான ஒரு கேள்வி அடங்கியிருக்கு. இந்த மர்மத்துக்கு விடை தெரியும் போதுதான், இந்த மாதிரியான கேள்விகளும் இந்த மாதிரியான மர்மங்களுக்கும் விடை தெரியும் போதுதான் இந்த மாதிரியான குற்ற செயல்ல ஈடுபடுபவர்களுக்கு ஒரு பயமே வரும். இந்த மாதிரி குற்றங்களுக்கு நீதிபதிகளும் நீதிமன்றமும் கொடுக்கிற தண்டனை வந்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். ஏன் அவங்க வந்து ஓகே, அப்போ நீங்க இந்த 2017 அந்த 2017 அந்த 18 வந்து தீர்ப்பு வந்தது. அப்போ வந்து செய்திகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து எல்லாருமே கொந்தளிச்சு போயிருப்பாங்க மக்கள். அவனை வந்து அப்படியே நடுரோட்ல வச்சு சுட்டு கொன்றணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மக்களோட மனநிலைய இந்த தீர்ப்பு வந்து இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்து இவங்க டீல் பண்ணது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா மாத்திருக்கு, ரொம்ப பயம் கலந்த ஒரு விஷயமா மாத்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன். இந்த தீர்ப்புல திரும்பவும் கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து கண்டிப்பா வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மேல்முறையீடு பண்ணும்போது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட ரொம்ப ரொம்ப ஆணித்தரமான ஆதாரங்களோட இந்த வழக்கை வந்து எடுத்துட்டு, இந்த வழக்குல உண்மையிலே வந்து தஸ்வந்த் குற்றவாளினா கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கணும். தஸ்வந்த் குற்றவாளி இல்லை அப்படின்னா அந்த குற்றவாளி யார், அந்த ஹாசினிய கற்பழிச்சு கொலை செஞ்ச குற்றவாளி யார், தஸ்வந்தோட அம்மாவை கொலை செஞ்ச குற்றவாளி யார் அப்படின்றது, ரெண்டு குற்றவாளியும் ஒரே குற்றவாளி தானா அல்லது ரெண்டும் வேறு வேறு குற்றவாளிகளான்னு சொல்றத கண்டுபிடிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையில வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. என்னோட நம்பிக்கை மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரோட நம்பிக்கையும் அதுவாதான் இருக்கும். இந்த வீடியோ பத்தி, இந்த தகவல் பத்தி, இந்த கேஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. வேற ஒரு சம்பவத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.